அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, அதாவது நான் ஒரு ட்வீட் போடுறேன், அந்த ட்வீட்டுக்கு வந்து நீங்கள் நிறைய கமெண்ட் சொல்கிறீங்க, அதையெல்லாம் அசிங்கமாக பேசுகிறீங்க விஜய் ஃபேன்ஸ் அவர்கள். விஜய் அவர்கள் இந்த மாதிரி பண்ணுவாரா, விஜய் இதை ஆதரிப்பாரா ஒரு தலைவரா அப்படின்னு கேட்குறாரு. நான் என்ன கேட்குறேன், அப்படியே திரும்பி உங்கள் கட்சிக்காரங்களே கேளுங்க, திமுக காரங்க இதை ஆதரிப்பாங்களான்ட்டு. ஏன்னா ஒருத்தரில் 2 பேரில் நீங்கள் காணொலி ஷேர் பண்ணுற பாருங்க, வாயை திறந்தாலே பச்சை பச்சையாக தான் பேசுறது. அப்போ இதை திமுக ஆதரிக்குமா? மன்னராட்சி நடக்குது, என் மயிராட்சி நடக்குதுன்னு. அட முண்டக்கலப்பிக்கு பிறந்த முண்டக்கலப்பை தோட்டை ஃபுல்லாக வச்சுட்டு பயிர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறான் எங்கள் அண்ணன். சுட்டான்னா ரெட்டை புள்ள பிறக்கும் பார்த்துக்க. இப்போ நான்லாம் உள்ளே தூக்கி போட்டு கொட்டையை நசுக்கி சூப்பு வச்சு நான் குடிக்கல. இந்த கொக்கால ஓழிங்க என்ன பண்ணானுங்க தெரியுமா, ஒரு ஆளுக்கு 600 ரூபா பில் போட்டு ஓத்துண்டு போயிட்டாங்க. வேசி மகன், ஏ சீமான் நாய, தமிழ்நாட்டில் நீ நடக்க முடியாதுடா. பார்த்தா ஏன் உம்மால என்னங்க இது? அது இவங்களுக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு இவரு. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்?